ஹலோ மக்களே! வெல்கம் டூ வாய்ஸ் தமிழ் கியூசி. நான் உங்க விஜயலக்ஷ்மி. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மாரியான ஒரு படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல விறுவிறுப்பாவும், அடுத்து என்ன நடக்கும்னு நம்மள யோசிக்க வைக்கிற மாரியான ஒரு அற்புதமான படத்த தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயச 2 வருஷத்த ஒருத்தங்களுக்கு நீங்க தானம் பண்றனால, உங்களுக்கு ரூ. 2,00,00,000 கிடைக்கும்னு சொன்னா, நீங்க உங்களோட வயச தருவீங்களா? மாட்டீங்களா இன்னொருத்தங்களுக்கு? இத கொஸ்டின பேஸ் பண்ணி தான் இந்த கதையே இருக்க போகுது. ஸோ ஆமான்னு சொல்றவங்க கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்கள பகிரலாம். அண்ட் இந்த கதைய ஃபுல்லா கேளுங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்லே ஏயான் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஆட தான் காமிக்கிறாங்க. அந்த கம்பெனி ஆட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, கையில்லாதவங்களுக்கு செயற்கையான கையும், கண் பார்வையும் அண்ட் இளமை இழந்தவங்களுக்கு அவங்களோட இளமைய திருப்பி தராங்க. எப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற மரபணு மாரியே 40% மேட்ச் ஆகுற ஒரு பெர்சன அவங்க கண்டுபிடிச்சிட்டாலே போதும். அவங்க கிட்ட இருந்து அவங்களோட வயச எடுத்து இவங்களுக்கு தராங்க. ஸோ இதுக்கு பதிலா அந்த பெர்சனுக்கு காசும் தரப்படுது. அண்ட் இது மூலியமா ஏழைகளோட வாழ்க்கையும் சரி, பணக்காரங்களோட வாழ்க்கையும் சரி, மேலே போய்க்கிட்டே இருக்கு. எல்லாருமே அவங்க நெனச்ச வாழ்க்கைய ஹாப்பியா வாழ்றாங்க. இதுக்கெல்லாம் ஏன் தான் காரணம் அப்படின்ற மாரி ஒரு ஆட காமிச்சுட்டு உள்ள கொண்டு போறாங்க இந்த கதைக்குள்ளார. இந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவான மேக்ஸை தான் காமிக்கிறாங்க. அவரும் ஒரு பையன்கிட்ட பேசி மண்டைய கழுவி அவன் வாழ்க்கையில இருந்து 15 வருஷத்த அப்படியே வாங்கிட்டு அதுக்கு பதிலாக உங்களுக்கு 7,50,00,000 பணம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி எப்படியோ கையெழுத்து வாங்கி ஒரு பெரிய டீலை முடிச்சுட்டு வெளியே வராரு. இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கையோட நம்ம ஹீரோ வேலை பார்க்குற கம்பெனியான ஏயானுக்கு போறாரு. அந்த ஏயானுக்கு போற வழியிலேயே இவர் அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களையும் சரி, அந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணுறவங்களும் சரி பார்த்துட்டு அவங்கள கடந்துட்டு தான் போகிறாரு. அண்ட் அங்கே ஹீரோக்கோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான நாள். அவர் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு அப்படின்றத வாங்குறாரு. அண்ட் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் கையால் வாங்குறாரு, சோஃபி தைசன். ஸோ இவங்க ஏன் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சயின்டிஸ்ட்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கெல்லாம் வயசு தான் ஒரு தடையாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்ஸ்டீன், மேரி கியூரி, தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்கெல்லாம் இன்னியும் ரொம்ப நாள் இருந்திருந்தாங்கன்னா மனுஷங்களுக்காக இனி நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு என்னால் ஒரு வயசை தள்ளி போட தான் முடியுமே தவிர வயசாகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணது முடியாது. ஸோ அந்த ஃபார்முலாவை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். நம்ம இன்னியும் முன்னேறுவோன்ட்டு இவங்க இப்படி ஃபயராக ஸ்பீச் கொடுத்துட்ருக்க. இன்னொரு பக்கம் இதுக்கு எதிராக ஆடம் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க இளமையை வாங்கி ஜாலியாக வாழ்கிறவங்கள அப்படியே துப்பாக்கியை வச்சு சுட்டு கொல்றாங்க. அந்த சீனையும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இவங்களுக்கு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க எப்பவும் போல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீடும் அழகாக இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. சரி லீவ் தான் இருக்கே, ஜாலியாக ஏன் நம்ம ஒரு வெக்கேஷன் போகக்கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வெக்கேஷன் போகிறாங்க. எங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான். அங்கே வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் என்னமோ நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா உள்ளே வந்துட்டு, என்ன உங்கள் சிஸ்டம் பெரிய சிஸ்டம், இதனால் எத்தனை பேர் தெரியுமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிக்க, உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் சிஸ்டமை பற்றி, ஏழைகளோட வாழ்க்கை 7% இதனால் உயர்ந்திருக்கு கடந்த 14 வருஷத்துல. இது எந்த கவர்மெண்ட்னாலையும் பண்ண முடியல, எங்களோட கம்பெனினால தான் பண்ண முடிஞ்சிச்சு, நீங்க அதை நினைச்சு பெருமைப்படுங்க அப்படின்றாங்க. வயசை விற்கிறது எவ்வளோ ஆபத்தானதுன்னு உனக்கு புரியல அப்படின்ட்டு அவரு சொல்ல ஒரு மாதிரி வாக்குவாதமா கிரியேட் ஆகுது. அங்க போய் நம்ம ஹீரோயின் தான் தடுத்து நிறுத்துறாங்க, இங்க நம்ம சண்டை போட வரலன்ட்டு. சரி அப்படியே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோக்கோ கடுப்பாகுது. என்ன உங்க அப்பா எப்போ பார்த்தாலும் எங்க போனாலும் இதவே ஒன்று கேட்டுடுறாரு, இனிமேட்லாம் நான் இனிமேல் வரமாட்டேன். அண்ட் சரி விடு, அவர் ஏதோ ஒரு இதில் பேசிட்டாரு, அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. ஆனால் அவருமே சும்மா இல்லை, அவர் லைஃப் டைம் ஃபுல்லாக ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக பணத்தை எடுத்து வச்சு டிசிப்ளினாக கட்டிட்டு தான் இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தில அவரோட மருத்துவ செலவு கூட அவங்களுக்கு காசு பத்தலை. இதனால தான் அவர் கொஞ்சம் விரக்தியில் பேசிட்டாரு.
இல்லை ஆனாலும் நீ என்னை பற்றியும் யோசிக்கணும் இல்லையா, எப்போ பார்த்தாலும் அவருக்கே நீ சப்போர்ட் பண்ணு, உன் ஹஸ்பண்ட் எவ்வளோ நேர்மையாக வேலை பார்க்குறான்னு தெரியும்ல, மித்த மேனேஜர்ஸ் மாதிரி நான் என்ன ஏமாத்துறேன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும், இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும், அதையெல்லாம் சொல்லி தான் அவங்கள ஏமாத்தாமல் அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி நானும் ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன் நேர்மையா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி ஒரு மோசமான உலகத்தில் இந்த மாதிரி நேர்மையான மனுஷன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ சண்டையெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக காரில் போயிட்டுருக்காங்க. அண்ட் அவங்க வீட்டுக்கு போகிற வழியிலே ஒரு மாதிரி கூட்டமாக என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க வாழ்க்கையிலே இடி விழுகிற மாதிரி அவங்க வீடு இப்போ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு ஆஃபீஸர் கிட்ட போய் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீடு ஏதோ சாதாரணமாக ஒயர்ஸ்லேருந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி நெருப்பு வந்த மாதிரி தெரியல, முழுக்க முழுக்க உங்களோட அலட்சியத்தினால தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் கேண்டிலில் நீங்கள் அணைச்சிட்டு போகாமல் இருந்திருக்கீங்க, அதுலேருந்து நெருப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை நான் அணைச்சிட்டு தான் போனேன், தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள், இல்லை அப்படி தான் ப்ரூவ் ஆயிருக்கு, நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம், அண்ட் இதனால உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணமும் கிடைக்காது அப்படிங்கிறப்ப அடுத்து வேற என்னதான் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இதுக்கான காம்பன்சேஷன் பணம் 2.5 மில்லியன் பவுண்ட்ஸ், அது நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க. என்னது 2.5 மில்லியன் பவுண்ட்ஸா, அதுக்கு நான் எங்கே போக, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, ஹீரோயின்கோ இல்லை அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இல்லை இன்னொரு வழி இருக்குது, உங்கள் ஒய்ஃப் தான் நாமினி, வேணும்னா உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ஒரு மேட்சாக வச்சு அவன் அது மூலயமா காசு வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லை. என்ன ஹெலனா நீ அப்படியா பண்ணன்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, ஆமாம் நான் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் பண்ணேன், ஆனால் நம்ம ஃப்யூச்சரில் இதை விற்கிறதா தானே இருந்தோம், அதனால் இது ஒன்றும் பெருசாக பாதர் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்ட்டு நான் இதை பண்ணேன், ஆனால் இப்படி வந்து முடியும்னு எனக்குமே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்ல, ஐயோ என்ன சொல்கிற நீ, 2.5 மில்லியன் பவுன் அப்படின்னா கிட்டத்தட்ட உன் வயசுலேருந்து 40 வருஷத்தை எடுத்துருவாங்க, அதெல்லாம் முடியாது, வேறு ஏதாவது வழி இருக்கா பார்த்து சொல்லுங்கள், இல்லைன்னா என்னோட வயசை கூட எடுத்துக்கோங்கன்னு அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை நான் அதையும் செக் பண்ணிட்டேன், ஏஆன் கம்பெனி ஹிஸ்ட்ரியில் உங்களோட இது படிச்சிட்டேன், அண்ட் நீங்கள் ஒரு மேட்ச் இல்லைன்னு தெரிய வருது, இல்லை நான் டொனேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லை அதையும் நாங்கள் பார்த்தோம், நீங்கள் டொனேஷன் பண்ணவங்க இறந்துட்டாங்க எப்போவோ, ஸோ அதனால உங்களோட ஜீன் இப்போ மேட்ச் ஆகிற மாதிரி யாருமே இல்லை அப்படின்றாங்க. அட என்னடா இது அப்படின்னு எல்லா பக்கமும் இப்போ டெட் எண்டாக அப்படியே கீழே வர்றாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். அப்படி இவங்க வெளியே போகிறப்பவே போலீஸ் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோயினை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோ நீ பயப்படாம இரு, நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயினுக்கு. அடுத்த நாளே நம்ம ஹீரோ அந்த ஏஆன் கம்பெனிக்கு போய் சோஃபி தைசன் கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்க முடியுமான்னு பார்க்குறாரு. அதே மாதிரி சோஃபி தைசனையும் மீட் பண்ணி, என் ஒய்ஃப் பிரச்சனையில் மாற்றிட்டுருக்காக்கா, 2.5 மில்லியன் பவுண்ட், அது என்னால் கண்டிப்பாக வேலை செஞ்சு கட்டிட முடியும், நான் தான் எம்ப்ளாய் ஆஃப் தி இயர், எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் கேட்க, ஓகே உங்கள் பிரச்சனை புரியுது, சட்டப்பூர்வமாக வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னாலையும் எதுவும் பெருசாக பண்ண முடியாது, ஆனாலும் உங்கள் டாக்குமெண்ட்ஸை கொடுங்க, நான் எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்ட்டு அவங்க சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோக்கோ சரி ஏதாவது நடக்கும்னு நம்புகிறாரு. சரி இவங்க கிட்ட சொல்லிட்டோம் எல்லாமே கண்டிப்பாக நல்லதாக நடக்கும்ன்ட்டு நம்ம ஹீரோவோ ஹோப்போடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க என்னமோ ஒரு பக்கம் அதையெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் அவங்களோட பிஸ்னஸ் மீட்டிங்ஸு அண்ட் அடுத்து என்ன பண்ணலாம் அண்ட் இன்னியும் நிறைய ரிசர்ச்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமும் ஒரு வாரம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கோ என்ன இவங்கக்கிட்ட சொல்லி ஒன்றுமே நடக்கலை அப்படின்ட்டு கடைசியில் ஹீரோயினை ஆப்ரேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிற நிலைமையே வந்துருச்சு. என்னடா என்னோட ஒய்ஃபோட வயசை திருட போகிறாங்களே, நான் ஒரு அவளை பார்த்துக்கிறேன், ஜஸ்ட்டு அவளை பார்த்துக்க மட்டும் செய்கிறேன்ட்டு அந்த ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கே போகிறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோவை உள்ளே அலோவ் பண்ணல. கூட இருக்கவங்களும் என்னமோ பேசி பார்க்குறாங்க, நான் அவங்க லாயர், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஏஆன்ற கம்பெனி வந்துட்டு இல்லை சட்டப்பூர்வமாக இவங்களெல்லாம் அனுமதிக்கக்கூடாது அப்படின்றாங்க அப்படின்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோ உள்ளே போயிடுறாரு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு. ஆனாலும் ஹீரோவோட கை காலையும் பிடிச்சிட்டு அப்படியே கட்டி வச்சிடுறாங்க. ஹீரோ இப்படியே பண்ண முடியல. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினோட 40 வருஷம், ஒண்ணு இல்ல 2 இல்ல 40 வருஷத்தை அப்படியே அவங்க கதற எடுத்துடுறாங்க. எவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ பார்த்துக்கிறாரு. ஒரு சின்ன வீட்டில் தான் இப்போ இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் எல்லாம் விட்டுட்டு சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஏஆன் கம்பெனிலேருந்து அழைப்பு வருது. சரி நம்ம தான் ஹெல்ப் கேட்டோம்ல, ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களோன்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் நம்ம ஹீரோ போகிறாரு. அங்கே போய் உட்காந்ததுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சீனியர் மேனேஜர்
மேனேஜர் ஆயிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு 1000 யூரோஸ்க்கு மேல தினமும் உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்லாம் சொல்ல, என்னது அவ்வளோதானா? நான் அவங்ககிட்ட நான் வேற ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். இப்படி ஒரு ஒய்ஃப்‌க்கு நிகழ்வு நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் இந்த கம்பெனியில நான் வேலை பார்ப்பேன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அப்படின்னு நெனச்சுட்டு எந்திச்சு போலான்னு பார்க்கும்போது, அங்க தூரத்தில சோஃபி தைசன் லிஃப்ட்ல மேல வரது பார்த்துடுறாரு. அங்கருந்து அப்படியே ஓடுறாரு. இவங்கள எப்படியாச்சும் புடிச்சு ஏன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கேட்கணும் அப்படின்ட்டு, அவர ஓடி ஓடி போய் எப்படியோ சோஃபி தைசனையும் பிடிச்சிடுறாங்க. ஆனா, அங்க கூட இருக்க அடியாளுங்களும் சோஃபி தைசன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. பக்கத்துலயும் நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோவோ தூரத்துலருந்து பார்த்துட்டு, "ஏன் என்னைய இப்படி ஹெல்ப்பே பண்ணாம விட்டீங்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அம்மா மூஞ்சிய மட்டும் பார்த்துட்டு செவனேன்னு போறா. அப்ப நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிடுறாரு, இவ கொஞ்சம் வயசு கம்மியான மாரி இருக்காளே! அப்ப நம்மளோட ஒய்ஃபோட வயச இவ தான் எடுத்திருக்கா அப்படின்றத இவரு கண்டுபிடிச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கரமா வயசாயிட்டு போகுது. அவங்களே அவங்க கண்ணாடிய பார்த்துக்கிட்டு, நான் இப்படி ஆயிட்டேனேன்ற மாரி ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ உள்ள வந்தோனே, சரி என்னால முடிஞ்ச மேக் ஓவர்லாம் நான் பண்றேன் அப்படின்ற மாரி மேக்கப்லாம் போட்டுட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணுன்ட்டுலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா நம்மள பாரு நல்லாவே இல்ல. எனக்கு இது பிடிக்கவே இல்ல. என்னாலலாம் இப்படி வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னைய தனியா விட்டுரு. இது உன் தப்பு எதுவும் இல்ல. உன் லைஃப நீ வாழ்ந்துக்கோ இப்படிலாம் சொல்றாங்க நம்ம ஹீரோயினு. இதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடுது. இல்ல நம்ம சரி பண்ணலாம். இதுக்கு ஏதாவது வழிய தேடுவோம் அப்படின்லாம் பேச, "என்ன வழிய தேடுவ? நீ ஒண்ணும் பண்ண முடியாது போ" அப்படின்ற மாரி சொல்ல, இவரும் அப்படியே ஒரு மாரி வெறுப்பா வெளிய போயிடுறாரு. அப்படியே நைட்டு ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்கிறாரு. அங்க அந்த ஊர்ல ஒரு குட்டி பொண்ணு ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்கா. இவங்க இப்படி சோகமா உட்கார்ந்தத பார்த்து வேணுமான்லாம் கேட்க, "இங்க பாரு மரியாதையா போயிடு" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்படி சரி வீட்டுக்கு போலாம். நம்ம ஒய்ஃப நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவரு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா எலனாக்கும் ரொம்பவும் உடம்பு சரியில்லாம போயிரும் ஹீரோயினுக்கு. போய் ஹாஸ்பிட்டல்ல அவங்கள காமிச்சிடுறாங்க. அவங்களும் சொல்றாங்க, "ஒரே ஒரு நாள்ல எவளாச்சும் 40 வருஷத்த தருவாளா? அப்படி பண்ணனால தான் ரொம்பவும் டயர்டா இருக்கீங்க. அதுவும் நீங்க இருக்க கண்டிஷனுக்கு பண்ணியிருக்கவே கூடாது." அப்படின்றாங்க. "என்னது கண்டிஷனா? என்ன கண்டிஷன்?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, "எலனாக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு." "எலனா நீ பிரெக்னன்ட்டா இருந்தியா?" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின பார்த்து ஆச்சரியமா கேட்க, ஆமா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் மண்டையாட்டுறாங்க. அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் இப்படி எடுத்துட்டீங்களேடான்ற வெறி ஆயிருது. அடுத்த நாள் அப்படியே ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட விட்டுட்டு, நான் கண்டிப்பா அந்த ரெசிப்டன்ட் யாருன்னு கண்டுபிடிச்சுட்டேன். அவங்க கிட்ட இருந்து ரிவர்ஸ் பண்ணி வாங்கி தருவேன் அப்படின்றாரு. நம்ம ஹீரோயினோட அப்பாவா, "ஓ அப்படியா? உன் சிஸ்டம் அதுக்கெல்லாம் ஒத்துக்காதே. கேட்டா லீகலா தானே எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்பீங்களே" அப்படின்னாங்க. சரி, அடுத்து சிஸ்டத்த என்ன தூக்கி போடுங்க. பண்ணலான்ட்டு நான் பார்க்ல திருப்பி உட்காந்து கொண்டு நம்ம வரேன் ஹீரோ எலனாவோட யோசிச்சுட்டு வயச இருக்க, அந்த அப்படின்ட்டு இப்ப சின்ன நம்ம பொண்ணு ஹீரோ ட்ரக்ஸ் ஒரு எல்லாம் விக்கிறத விபரீதமான முடிவு பார்க்குறாரு. எடுத்துட்டு அடுத்து அன்னைக்கும் என்ன இந்த பொண்ணு பண்ண ட்ரக்ஸ் எடுத்து போறாருன்ற நம்மளுக்கு வந்துச்சு. இந்த காமிக்கிறாங்க. பொண்ண பார்த்தா ஏதோ சின்ன பொண்ணு மாரி தெரியல அப்படின்ட்டு, அந்த பொண்ணுகிட்டயே, "இங்க பாருங்க, எங்க போய் உங்க ஏஜ மாத்துனீங்க? நல்ல கியூட்டான ஒரு பேபி ஃபேஸு. எனக்கும் நீங்க எப்படி பண்ணீங்கன்னு தான் இன்ஃபர்மேஷன் வேணும். நான் உங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன்" அப்படின்னு அவர் சொல்ல, இந்த பொண்ணு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றா. இவரோ, இங்க நம்ம லீகலா பண்ணிட்டு இருக்க வேற எங்கேயோ பக்கம் இல்லீகலாவும் பண்றாங்க. அவங்கள தேடி போறாரு நம்ம ஹீரோ. அவங்க கிட்ட கொஞ்சம் காசு குடுத்து 4, 5 பாஸ்போர்ட்ட தராங்க, நெறைய ஃபோன்ஸ் தராங்க, கன் தராங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்றாங்க. இந்த மாரி நீங்க ஜெர்மனியோட பார்டர் கிராஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு நீங்க வந்தாலே போதும். அந்த இடத்துல உங்களுக்கான டாக்டர் வெயிட் பண்ணிட்டுருப்பாரு. ஸோ அந்த டாக்டரே உங்கள கான்டாக்ட் பண்ணுவாரு. அப்புறம் நீங்க ஏஜ ரிவர்ஸ் பண்ணிற வேண்டியதான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நியூஸ்ல ஆடம் அப்படின்ற குரூப், அதான் ஒரு குரூப் இதுக்கு எதிரா இருக்குமே ஏஜ் இப்படி ரிவர்ஸ் பண்றதுல. அந்த குரூப்பும் பேட்டி குடுத்துட்டு இருக்காங்க. அந்த குரூப்போட தலைவி லிலித் அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏஜிசம் எப்ப முடியுதோ அப்பதான் நீங்க டெரரிசம்னு சொல்ற எங்களோட இதுவும் முடியும். ஸோ நீங்க என்ன நெனச்சாலும் எங்கள தடுக்க முடியாது. அப்படின்ற மாரி அங்க அவங்க இன்டர்வியூ குடுத்துட்ருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோ சோஃபி தைசன ஃபாலோ பண்ண ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சுட்ருக்கிறாரு. இவரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, சோஃபி தைசனும் அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு தனியா இருக்கிற கிரேவ்யார்டுக்கு போறாங்க, சுடுகாட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு யாருக்கோ அவங்க அஞ்சலி செலுத்திட்ருக்க, சோஃபி சைட்ஸ்ன்னு கடத்தின பிறகு அதே
கல்லறையில் லூசி டைசன் அப்படின்ற ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. அந்த கல்லறையிலே நம்ம ஹீரோவோ அந்த ஆடம் குரூப்போட சிம்பிளை வரைஞ்சி விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ போலீஸ் எல்லாருமே ஆடம் குரூப்பை தான் தேடுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கமும் நம்ம சோஃபி டைசன் ஆளுங்க சும்மாவாக இருப்பாங்க. பொதுவாக ஆடம் குரூப் வந்துட்டு கொலை தான் செய்வாங்க, கிட்னாப் பண்ணுறது புதுசாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க. அண்ட் அப்படியே டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு இந்த மாதிரி இந்த காரை யாரோ ஃபேக்காக வாங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயினை பார்த்து டேட்டா பேஸ்லயாச்சும் இதெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோவோட இன்னொன்று வராரு. அதே மாதிரி இப்படியே நம்ம ஹீரோ தான் கடத்திருக்கான்றது அவங்களும் வேலையை விட்டுட்டு அப்படியே வராங்க. இந்த ஒரு மாதிரி இடத்துக்கு போறானே என்ன பண்றான் அப்படின்ற யோசனையோடவே ஹீரோ கூட டிராவல் பண்றாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ, இங்க பாரு இவ தான் சோஃபி டைசன், உன் வயசை திருடி இப்போ இப்படி மாறிட்டா, இவர்கிட்ட இருந்து நம்ம ஏஜை ரிவர்ஸ் பண்ணி வாங்கி நம்ம அடுத்து ஜாலியாக வாழலாம் அப்படின்றாரு நம்ம ஹீரோ. இல்லை இது நடக்காது, விட்டுடு, போனது என்னமோ என் லைஃப் தான், நான் இந்த லைஃப் அக்செப்ட் பண்ணிட்டு நான் வாழவே ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லை நீ உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நான் இவ்வளவும் உனக்காக தான் பண்ணேன், இப்போ என்ன வேணான்னு பின்வாங்குற, ஒரு ஹோப் இருக்குது, நம்மளுக்கு இது நடந்திருக்கவே கூடாது, நம்ம இந்த வாழ்க்கைக்கு டிசர்வ் ஆனவங்க கிடையாது, நம்ம நல்ல லைஃப் வாழலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினோ இல்லை முடியாது, வேண்டாம், என்ன நினச்சிட்டு இருக்க, இவளை இப்படி பண்ணிட்டு நம்மளை தனியாக ஜாலியாக வாழ விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா, துரத்திக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு நான் இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்படியா சரி அப்போ இவளை பார்த்துக்கோ, இவனால் தான் நம்ம லைஃப் மாறுச்சு, இப்போ மறுபடியும் நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, இனி இழக்கிறக்கு ஒன்றும் இல்லை, இந்த ரிஸ்க் நம்ம எடுக்கலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் மனசு மாறிடுறாங்க. சரி இதை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு கூட சேர்ந்துக்கிறாங்க ஹீரோயினும். இன்னொரு பக்கமும் சோஃபி டைசனோட ஆளுங்க ஒரு மிலிட்ரி மாதிரியான ஒரு படையவே கூட்டிகிட்டு வராங்க நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த நோக்கி. ஆனால் அதுக்குள்ளார நம்ம ஹீரோவோ பிளேஸை மாற்றிடுறாரு. அங்கே அவங்க வந்து பார்க்கும்போது வெறும் ஏமாற்றம் தான். போகிற வழியிலே அந்த ஜென்ரல் கேட்குறான், இங்கே பாரு ஏன் இதை நம்ம போலீஸ்கிட்ட சொல்லக்கூடாது, நம்மளே ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்க, போலீஸ்கிட்ட சொல்லக்கூடாது, இது அன்அஃபிஷியலாக தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி அதைப்படியே கேட்டு நடப்போம், என்ன பண்ணுறது, என் கமாண்டர் சொல்கிறது தானே கேட்கணுன்ட்டு அந்த ஜென்ரலும் போயிட்டு இருக்காரு. அவங்க உள்ளே போய் பார்த்ததுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு, அங்கே யாருமே இல்லை. சரி இது அப்படியே சோஷியல் மீடியாவில் யார் என்ன போஸ்ட் போட்டாலும் எல்லாத்தையும் அனலைசஸ் பண்ணணுன்ட்டு ஒரு பெரிய டீமை வச்சு சோஃபி டைசனோட ஆளுங்க சோஃபி டைசனை எப்படியாச்சும் மீட்கணும், ஆனால் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும், எப்படியோ என் வாழ்க்கை தொலைஞ்சிருச்சுன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்து சொல்கிற மறுபடியும் ஆரம்பிக்கலாம், ஒரு ஹோப் இருக்குது அப்படின்ட்டு, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோக்கோ எனக்கே இது சர்ப்ரைஸாக தான் இருக்குது, நான்லாம் இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, ஸோ வா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும்ன்ற மாதிரி இவங்களும் சோஃபி டைசனை தூக்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறாங்க. இவங்க தாறுமாறாக தேடினதில் ஒரு டீட்டெயில் கண்டுபிடிக்கிறாங்க சோஃபி டைசனோட ஆளுங்க. அந்த ஜென்ரல் என்ன சொல்கிறான்னா, சோஃபி டைசனுக்கு ரிவர்ஸ் ஏஜிங் பண்ணணுன்ட்டு ரொம்பவுமே ஆசை தான், ஆனால் அதுக்கான மேட்ச்சு கிடைக்காம இருந்திருக்கு, நம்ம ஹீரோயின் தான் கரெக்டான மேட்ச்னும் தெரிய வந்திருக்கு. அந்த மேட்சை பேசி எப்படியாச்சும் சோஃபி டைசனுக்கு வாங்கி தரது தான் நம்ம ஹீரோவோட வேலையாக இருந்திருக்கு. அதுக்காக தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கே இவங்க அலோவ் பண்ணியிருப்பாங்க, சோஃபி டைசனுக்காக தான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 பேரும் லவ் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மேட்சை இவங்க அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் ரொம்பவும் ஜாலியாக தான் இருந்திருக்காங்க. அவங்க நல்லாவும் சம்பாரிச்சிருக்காரு நம்ம ஹீரோ. ஸோ அதனால அவங்க அந்த வீடை வாங்கணும்னு பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஜென்ரல் சொல்லிடுறாங்க. அடுத்த கமாண்டரோ அதுக்கு சரி வீடு வாங்குறதெல்லாம் சரிதான், அதுக்குன்னு அவங்கள அடமானம் வச்சது தப்பு தானே, அதுக்காக தான் அவங்க இப்போ இதை அனுபவிக்கிறாங்க அப்படின்றப்ப, இல்லை இது கொஞ்சம் நியாயம் இல்லை தான், எப்படியோ ஏதோ ஒரு கேண்டிலில் இருந்து நெருப்பு வந்ததுக்காக அவங்களுக்கு 40 வருஷத்தை இழக்கிறதெல்லாம் யார் தான் அக்செப்ட் பண்ணிப்பா. அண்ட் அவங்க ஒன்றும் சும்மா இல்லை, எல்லாத்து மாதிரியும் தானே அவங்களுக்கும் ஆசை எனக்கு அதெல்லாம் இருக்கும், ஒரு தேவையில்லை, வீடு எனக்கு நல்லா இப்போ மேரி வாழணுன்ட்டு, டைசனை அதுக்காக காப்பாற்றணும், தான் சோஃபி அவங்க டைசனோட வச்சிருக்காங்க, பொண்ணு தான் அவங்க அதில் தப்பும் அப்படின்னு சொல்ல அவங்க சொல்லி முடியாதுன்ற மாதிரி முடிக்கிறாங்க. நம்ம ஜென்ரல் இதெல்லாம் சொல்ல, தெரியாம இன்னொரு இன்னொரு பக்கம் நம்ம பக்கம் ஹீரோவும் அவங்களுக்கும் ஹீரோயினும் போட்ல தான் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம லைஃபே மாறப்போகுது, இனி எல்லாமே சூப்பராக இருக்க போகுது அப்படின்ட்டு. அதை எப்படியோ சோஷியல் மீடியா போஸ்ட்டில் யாரோ போட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இவ தான் சோஃபி டைசன்ட்டு சோஃபி டைசனோட பொண்ணான மேரி டைசனை தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க.
ஒரு பக்கம் சோஃபி தைசனோட ஆளுங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் மேரி தைசனை சோஃபி தைசன்னு நினச்சி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு இடையில அங்கே இருக்க போலீஸ்களுக்கு நம்ம ஹீரோ மேலே டவுட் ஆகிடுது. இவன் என்னமோ திருட்டுத்தனம் பண்ணுறானே, இந்த கப்பல் சரியில்லையே அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இவங்ககிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சாகணுன்ட்டு அங்கே நம்ம ஹீரோயினும் தூரத்தில் ஒரு ஃபேமிலியை பார்க்குறாங்க. அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்குது. அதை வச்சு மிரட்டி அந்த ஃபேமிலியை பிளாக்மெயில் பண்ணி போகும்போது அவங்கள சேஃபாக கொண்டு போய் விடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி கிட்டத்தட்ட போலீஸ்கிட்ட மாட்ட போகிற சமயம் எப்படியோ தப்பிச்சுட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த கப்புள்ஸையும் நடு ரோட்லேயே நம்ம ஹீரோயின் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு எப்படியோ ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க இங்கே சோஃபி தைசனோட ஆளுங்க. உடனே அங்கே புறப்பட்டு கிளம்பி வர பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சோஃபி தைசனும் சொல்கிறாங்க, டேய் நான் சோஃபி தைசனே கிடையாதுடா, அவங்க பொண்ணு மேரி தைசன் அப்படின்னு சொல்ல, இல்லை உருட்டாத, அவங்களுக்கு லூசி தைசன் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இருந்திருக்கா, அவளும் இறந்து போயிட்டா அப்படின்னு கூகுள் எடுத்து காமிக்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் கிட்னாப் பண்ணுவீங்க, ஏதாச்சும் ஆபத்து வரும்னு நினச்சி தான் எங்கள் அம்மா என்னை தனியாக வளர்த்தா, நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் கேளுங்க, நாங்கள் தந்துடுறோம், தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்ட்டு மேரி தைசன் அவங்க சொல்கிறாங்க. இது நம்பாத, அவள் சோஃபி தைசன் தான், எனக்கு நல்லா தெரியும், அவள் வெளியே போகிறதுக்கு அவள் என்ன வேணா பேசுவா, அவள் பேசுறதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின் தான் டாக்டர் ஆச்சே, அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு அவள் பாடி டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஹைப்போதர்மியா இருக்குது, இன்னும் என்னென்னலாம் இருக்குமோன்னு தெரியாது, அவளை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, இப்போ அவள் சோஃபி தைசனே இல்லைன்னு தெரியவும் வருது, எப்படி இதை நம்ம உறுதிப்படுத்துறது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, நான் வேணா ஃபோன் பண்ணி கேட்கட்டா, அடுத்து ஒரு நாள் மாட்டுவீங்கடா பேசுறாரு. அடுத்த ஒரு பாயிண்ட் எங்க போறாங்கன்ட்டு ட்ரேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து சோஃபி தைசனோட ஆளுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் யாருக்குமே தெரியாத ஏதோ ஒரு ஹோட்டல் ரூமு, அந்த ஹோட்டல் அபாண்டடா இருக்கு, யாருமே அங்க போக கூடாதுன்னு அவரு காட்டுக்குள்ளார அங்க சோஃபி தைசனை போய் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு சொல்றா, இங்க பாருங்க நிஜமாலே நான் சோஃபி தைசன் இல்லை, நம்புங்க, மேரி தைசன் தான், நானுமே இந்த ஏஜ் ரிவர்சிங்க்கு எதிரானவ தான், என் அம்மா கிட்ட 1000 தடவையாச்சும் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க, தப்பு வேண்டாம் அப்படின்றத, ஆனால் எங்கள் அம்மா என்றைக்குமே கேட்டதில்லை, ஸோ தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்லாம் சொல்ல, நம்ம ஹீரோவோ நீ வாயை மூடு, நீ பேசுகிறதெல்லாம் எங்களை கில்ட் ஆக்கணும்னு தானே பேசிகிட்டு இருக்க, நீ தெரியும் உன்னை பற்றி அப்படின்ட்டு டேப்பை போட்டு மூட போக, நம்ம ஹீரோயினோ நீ சும்மா இரு, ஏன் இப்படிலாம் பண்ணுற, அவள் உண்மையை சொல்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது அப்படின்ட்டு அந்த சோஃபி தைசனை நம்புகிறாங்க நம்ம ஹீரோயின். இல்லை எனக்கு இன்னும் உறுதி பண்ணல, அதனால நம்ம பண்ணுறது கரெக்டாக சரியானு கூட தெரியலை, எப்படி நியாயமே இல்லாமல் ஆயிரும், இவன் மட்டும் சோஃபி தைசனா இல்லாமல் இருந்தா, அது எப்படி இருந்தாலும் இப்போ அவள் பொண்ணாக இருந்தாலும் நான் பரவாயில்ல, பிளட் ரிலேஷன் தான், மேட்ச் ஆகும், உனக்கும் மேட்ச் ஆவா, ஸோ அதனால நீ கவலைப்படாத, நம்மளுக்கு இது நடந்திருக்கவே கூடாது, அநியாயம், நம்ம இந்த அநியாயத்துக்காக நம்மளோட நியாயத்தை தான் கேட்குறோம், ஸோ தப்பு இல்லை, அவளுக்கு வேணும்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து அவள் வயசை வாங்கிக்கிட்டோம், உன்கிட்ட இருந்து தான் நான் எடுத்தா, சரியா போச்சு அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் மனசு மாறிடுறாங்க. ஓகே பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோவும் சோஃபி தைசனோட பொண்ணு மேரி தைசனும் தண்ணி உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. குடிச்சிட்ருக்கும்போதே இங்கே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகணும், தயவு செஞ்சு இங்கே தண்ணி வருமானலாம் கேட்க, சரின்னு இவங்களும் அந்த பொண்ணு ஃப்ரெஷ்அப் ஆகட்டும்னு ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு பின்னாடி திரும்பி சோஃபி தைசனோட வீடியோ பார்த்துட்ருக்குறாங்க. பார்த்துட்ருக்கும்போதே இவ பின்னாடி திரும்பி ஷவர் இருக்கிறத எடுத்து நம்ம ஹீரோ மண்டையில் அடிச்சுட்டு ஓடுறா, ஹீரோவோட ஃபோனையும் எடுத்துகிட்டு ஓடுறா. அந்த ஓடிட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார ஒரு டிச்சுக்குள்ளார விழுந்துடுறா. அவள் டிச்சுக்குள்ளார விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் கண்ணில் மட்டும் மாட்டிடுறா. ஹீரோயின் காப்பாற்றி மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து அவள் ஃப்ரெஷ்அப் ஆகிறத பார்த்துட்டு இருக்காங்க. அவள் உடம்புல எங்கேயுமே ஆப்ரேஷன் பண்ண தழும்பு இல்லை, நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சின்ன பொண்ணை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா பண்ணதுக்கு இவளை பழி வாங்குறது எனக்கு என்னமோ சரின்னு படல, என் மனசுக்கு சரின்னே படலை. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணுறேன், உன் மேலே இருக்க அக்கறைனால தானே பண்ணுறேன், ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் பேசுகிற அப்படின்னு சொல்ல, ஏன் மேலே இருக்க அக்கறையா, உனக்கு குழந்தை வேணும், நம்ம குழந்தை போயிடுச்சு, அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, ஆமாம் அதுவும் தான், எனக்கு நீயும் முக்கியம், நம்ம குழந்தையும் முக்கியம், உண்மையிலே யோசிச்சு பாரு, நம்ம லைஃப் இதுக்கு டிசர்வ் ஆனதா,
தேவையே இல்லை, நம்மளுக்கு இந்த லைஃப் தான் தேவையே இல்லை, நம்மளோட லைஃப்பை நம்மக்கிட்ட இருந்து எடுத்தவங்க கிட்ட இருந்து நாம் எடுத்துக்கிறதும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும், இவ சோஃபி தைசனா மேரி தைசனான்னு எனக்கு தெரிஞ்சுக்க கூடி வேண்டாம், ஏன்னா எனக்கு இருக்கிற லாஸ்ட் ஹோப் இவ தான், இவ இல்லாட்டினா நான் இன்னொரு என்ன பக்கம் நம்ம பண்ணுவேன், சோஃபி தைசனோட அதனால அதை ஆளுங்களும் நம்ம தெரிஞ்சுக்க எனக்கு ஹீரோவும் தைரியமும் இல்லை, ஹீரோயினும் எங்க இது இருக்காங்கன்ற எங்கே போய் இடத்த ட்ரேஸ் முடியும்னு தெரியல பண்ணிடுறாங்க. அப்படின்ட்டு எப்படியோ இவங்க ஒரு இவங்கள மாதிரி போய் சோகமாக இன்னைக்கு பேசிட்டு பிடிச்சே அப்படியே க்ளோஸ் தீரணுன்ட்டு ஆகுறாங்க. ஒரு பெரிய படையோட ஜென்ரலும் கமாண்டரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு எங்கிருந்துடா நீங்க வந்தீங்கன்ற மாதிரி ஆடம் குரூப் ஆளுங்க இப்போ உள்ள புகுந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கும் முன்னாடியே வந்துடுறாங்க. சோஃபி தைசன் ஆளுங்க வர்றதுக்கு முன்னாடி உள்ள வந்துட்டு ஜாலியா நாங்க மேரி தைசனை தான் தூக்க வந்திருக்கோம், உங்களையும் எதுவும் பண்ண மாட்டோம், ஆனா உங்களையும் நாங்க வச்சு ஒன்று பண்ணணும்ட்டு இழுத்துட்டு போறாங்க எங்கேயோவும். என்னடா இத்தனை நேரம் அவங்க சோஃபி தைசன் நினைச்சிட்டு இருந்தவ இப்ப கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இவ தான் மேரி தைசன்ட்டு. இதெல்லாம் தெரியாம இன்னொரு பக்கம் நம்ம கமாண்டரும் அண்ட் ஜெனரலுமான 2 பேரும் பேசிட்டு வராங்க. இங்க பாருங்க, எதுக்காக நீங்க இந்த வேலையை சேர்ந்தீங்க? சோஃபி தைசனுக்காகவா இல்ல நியாயத்துக்காகவா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜெனரல் சொல்றாரு, இல்ல நான் வந்துட்டு நியாயத்துக்காக. பொதுவா பிரைவேட் செக்டர்ல வேலை பார்க்கும்போது எதுக்கு வேலை பார்க்குறோன்னே நம்ம மறந்துடுவோம், அதை நான் ஞாபகப்படுத்துறதுக்காக அவர் கையை ஒரு மாதிரி லாக் பண்ணி, இதுக்கு பேர் தான் ஹேங்கர் மெத்தட், இதை நான் எப்பவுமே பண்ணும்போது நான் ஞாபகம் வச்சுப்பேன், நான் நியாயத்துக்காக தான் வேலை பார்க்குறேன் அப்படின்றது, அதுவே போதும், என் மனசுக்கு நிறைவா இருக்கும் அப்படின்லாம் இவங்க சொல்ல, ஓகே அப்படின்ட்டு அந்த இடத்துல நம்ம ஜெனரலை பார்த்து கமாண்டர் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆடம் குரூப் ஆளுங்களும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பிடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல முட்டி போட்டு நிற்க வச்சு, நீங்கள் ஏன், யார், எப்படியாப்பட்டவங்க, எதனால இங்கே வந்தீங்க, ஈவன் இன்ஃபேக்ட் உங்கள் வீடு எப்படி தீ பிடிச்சது தெரியுமா, அதுக்குமே சோஃபி தைசன் தான் காரணம். ஏன்னா சோஃபி தைசனோட ஒரே மேட்ச் வந்துட்டு நம்ம ஹீரோயினான எலெனா மட்டும்தான். எலெனாவோட டிஎன்ஏவை நீ எடுக்கத்தான் உன்னை ப்ராஜெக்ட் மேனேஜராகவும் இங்கே அமுச்சிருந்தாங்க. ஆனால் நீ என்ன பண்ண, நீ போய் எலெனாவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஸோ உங்ககிட்ட இருந்து எலெனாவோட அந்த 40 இயர்ஸை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்த சோஃபி தைசனுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஒரு வீடை வாங்குற மாதிரி வாங்க வச்சு, அதுக்கு நாமினியாக போட விட்டு, கடைசியில் அந்த வீட்டையும் எரிச்சு உங்களோட வயசையும் எடுத்துக்கிட்டா. ஸோ இதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஷாக்கு. அப்போ நம்ம கரெக்டாக தான் இருந்திருக்கோம், வேணுன்ட்டே நம்ம கிட்ட இருந்து நம்ம லைஃப் பறிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு வேற இப்போ தெரிய வருது. இன்னொரு பக்கம் பரவாயில்ல, உன் லைஃப்பை தான் இவ்வளோ பண்ணிட்டாங்கல்ல, இப்போ அவள் பொண்ணு இருக்கா பாரு, அவளை சுட்டுடு, இந்தா நீ அவளை சுட்டுட்டீங்கன்னா உங்க 2 பேத்தையும் நான் உயிரோட விட்டுறேன் அப்படின்ட்டு அந்த இன்னொரு விஷயத்தையும் அந்த தலைவியான தலைவி சொல்றாங்க. நம்ம உனக்கு ஹீரோயினோட உன்னோட டோனர் donor இருப்பாரு ரொம்ப தெரியுமா, அவங்க கிட்ட கஷ்டப்பட்டாங்க. இருந்து கூட கடைசியில reverse சுடாம பண்ணிக்கலாம் அப்படியே நீ துப்பாக்கியும் நினைச்சீல கீழே அப்படின்னு நம்ம வச்சிடுறாங்க. ஹீரோவை பார்த்து கேட்க, ஆமா, ஆனா அந்த டோனரையும் கொன்னது வேற யாரும் இல்ல, சோஃபி தைசன் தான். ஸோ உங்க வாழ்க்கை பிளான் பண்ணி அழகா உங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அந்த ஆடம் குரூப்போட தலைவி லிலித் சொல்ல, நம்ம ஹீரோக்கும் இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த லிலித் தலைவியோட ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து இந்த லிலித் கிட்ட ஒரு தகவல் சொல்றாங்க. சோஃபி தைசனும் அவங்களோட ஆளுங்களும் இங்கே தான் வராங்க, ஹீரோ ஃபோனை ட்ராக் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொன்னதும், சரி இதுதான் நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சோஃபி தைசனை கொல்ல போறீங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, இல்லை அவளை கொன்று நான் ஒன்றும் அவளை தியாகியாக்க மாட்டேன், அவளை நாங்கள் எங்களோட கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த ஆடம் குரூப்போட தலைவி சொல்ல, வேற வழியே இல்லாமல் நம்ம ஹீரோவும் இப்போ சோஃபி தைசனோட ஆளுங்க கிட்ட பேச போகிறாங்க. இங்கே பாருங்கள், சோஃபி தைசனோட பொண்ணு இங்கே தான் இருக்கா, ஆடம் குரூப்பு இங்கே இருக்குது, அந்த ஆடம் குரூப் கிட்ட என் ஒய்ஃபோட உயிருமே இருக்குது, தயவு செஞ்சு நான் சொல்கிறத படி கேட்டால் இங்கேருந்து எல்லாருமே தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க சோஃபி தைசன் ஆளுங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு வேற வழியே இல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டிமாண்டே கேட்குறாங்க, நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்கணும், இப்போ நான் சோஃபி தைசனை பார்த்து தீரணும், எனக்கு தெரியும் அவங்க இங்கே தான் இருக்காங்க, வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, வேற வழியே இல்லாமல் சோஃபி தைசனுமே வெளியே வந்துடுறாங்க. டோனரும் கிடைக்கலாம், அவ்வளோ பணத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டோனரும் கிடைப்பான், நீங்கள் அதை வச்சு ஜாலியாக வாழலாம் இல்லையா, கொஞ்சம் யோசி அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை ட்ரிக் பண்ணுற மாதிரி பேச, நம்ம ஹீரோவோ என்ன லூசுன்னு நினச்சிட்டியா, நான் தான் எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் அண்ட் என்னோட வீட்டை எரிச்சவங்க, என்னோட டோனரை கொன்னவங்களை நான் இன்னும் நம்புவேன்னு நினைக்கிறது முட்டாள்தனம், எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்று தான், என் ஒய்ஃபோட 40 வருஷம் அது உன்கிட்ட இருக்குது, அதை கொடு, இல்லாட்டினா டோனருமே ஒருத்தங்க ரெடியாக தான் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் எடுத்துப்பேன்
அப்படின்னு சொல்ல, "இங்கே பாரு, என் பொண்ணு உன் கூட தான் சேஃபாக இருக்கான்னு நான் எப்படி நம்புறது?" அப்படின்ட்டு சோஃபி தைசன் கேட்குறாங்க. "அவளுக்கு கால் பண்ணு, நான் பேசிட்டுறேன், அப்புறம் நான் உனக்கு நீ சொன்னது எல்லாமே பண்ணுறேன்னு" சொல்ல, "இல்லை அதெல்லாம் முடியாது, நடக்காது, நீங்கள் உள்ளே வந்தே தீரணும், உள்ளே என் கூட வரலைன்னா உங்கள் பொண்ணை பார்க்கவே முடியாது, அது உங்களுக்குமே தெரியும்" அப்படின்னு சொல்ல, வேறு வழியே இல்லை, உள்ளே போகலான்னு போகும்போது கரெக்டாக அந்த கமாண்டர் அக்காவுக்கு மண்டையில் ஒரு பொடி தட்டுது. "இங்கே பாரு, சோஃபி தைசன் எங்கள் கூட தான் வந்திருக்காங்கன்னு எங்கள் ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சொல்லு" அப்படின்ட்டு அந்த கமாண்டர் அக்கா கேட்க, நம்ம ஹீரோவோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. இன்னொரு பக்கமும் ஆடம் குரூப்பு துப்பாக்கியை வச்சுட்டு ரெடியாக நிற்க, நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாததை பார்த்துட்டு அந்த கமாண்டர் அக்கா கெஸ் பண்ணிடுறாங்க, இது ட்ராப்பு, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பெரிய அங்கே துப்பாக்கி சூடே நடக்குது. அந்த துப்பாக்கி சூட்லேயோ நம்ம கமாண்டர் அக்காவோட காதலன் ஜென்ரலோ செத்துருவான். அந்த துப்பாக்கி சூட்லேயோ நம்ம சோஃபி தைசன் மேலே புல்லட்டு பட்டுருது. அவ்வளோதான், நாங்கள் இன்னியும் துப்பாக்கி சூடு பயங்கரமாக ஆகுது. இப்படி ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஆடம் குரூப்போட ஆன ஒருத்தங்கிட்ட நம்ம ஹீரோ சண்டை போட்டு எப்படியோ அவங்க ஒய்ஃபும் அந்த சோஃபி தைசனோட பொண்ணு மேரி தைசனையும் கூப்பிட்டுட்டு ஒரு பக்கம் போகிறாரு, சன்னமாக எஸ்கேப் ஆயிடலான்ட்டு. அப்படி போகிற வழியிலே ஒரு கன்று கிடைக்க அந்த மேரி தைசனும் எடுத்து கையில் வச்சுட்டு, "இங்கே பாரு, என்னை போக விடு, உங்களோட வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை, என்னை விட்டுருன்ட்டு" துப்பாக்கியை வச்சு மிரட்டுறாங்க. சரி என்னை கொன்னுரு, எனக்கு லைஃப் அவள் தான் முடிஞ்சிச்சுன்னு நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அவள் சுற்றுவா, நம்ம செத்துடலான்ட்டு. இப்போ அதில் குண்டே வேலை செய்யாது. அவ்வளோதான், நம்ம ஹீரோயினுக்கு வெறி பிடிச்சிது. "ஏண்டி, எனக்கு சான்ஸ் கிடைக்கும்போது உன்னை நான் கொல்லவே இல்லை, நீ உனக்கு சான்ஸ் கிடைச்சா என்னை கொல்றதுக்கு யோசிக்க கூட மாட்டேங்கிற, உன்னையெல்லாம் வாழவே விடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு டம்மு டம்முன்னு அடிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அந்த மேரி தைசன்ற பொண்ணை. அடித்து அவளை அப்படியே கொலை ஆக்கிட்டு வண்டிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஃபோன்லேயோ நம்ம ஹீரோ ஃபோன்லேயோ இந்த மாதிரி சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான பிளேஸு போட்டுட்டாங்க. அந்த பிளேஸுக்கு நம்ம போயிட்டா எல்லாமே கரெக்டாக நடந்துரும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது. ஆனால் நம்ம ஹீரோவோ இடையில காரை நிப்பாட்டி, "இதை நம்ம பண்ணியே தீரணுமா, இவ பாரு எவ்வளோ சின்ன பொண்ணு, இவங்க அம்மா பண்ணதுக்கு இவ என்ன பண்ணுவா, கொஞ்சமாவது யோசி, நீ வந்துட்டு ஏன் இப்படி மாறிட்ட" அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, "இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது, எப்போ எல்லாமே நம்ம லைஃப்பில் இவங்களோட அம்மா தான் பிளான் போட்டு எல்லாத்தையும் நடத்தியிருக்கான்னு தெரிஞ்சதுமே அப்போவே எனக்கு கருணை போயிடுச்சு, அதனால இவ தேவைன்னா அவங்க அம்மா கிட்டேருந்து வாங்கிக்கட்டும், இவர்களோட வயசவே நான் எடுத்துக்க போகிறேன்னு" சொல்ல, நம்ம ஹீரோக்கும் மனசே கேட்காது. "இல்லை, நான் எப்பவுமே அப்பாவிங்களை பனிஷ் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே இறங்கி போயிடுறாரு. "நீ வேணா அந்த ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு போயிரு" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே காரை ஓட்டிட்டு ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் செக் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஜென்ரலோட ஃபோனையும் செக் பண்ணும்போது தான் தெரியுது அந்த கருப்பாடே ஜென்ரல் தான் அப்படின்ட்டு. ஓகே, இவன் தான் நியாயத்துக்கு வேலை செய்வான்னு சொன்னான்ல, எனக்கு புரியுது அப்படின்ட்டு ஜூடாஸ் மேலே, அதாவது நம்ம இந்த ஜென்ரல் மேலே கோவமே வரல அந்த கமாண்டர் அக்காவுக்கு. சரி எதுக்கோ லிலித் ஃபோனையும் போய் செக் பண்ணிடலாம், நம்ம ஜென்ரலோட நம்பர் இருக்கான்ட்டு அங்கே போய் அந்த ஆடம் குரூப்போட தலைவி அவ செத்து கிடப்பா, அவள் ஃபோனையும் எடுத்து பார்ப்பாங்க. ஆமாம், நம்ம ஜென்ரலோட நம்பரும் இருக்கும். சரி நம்ம தான் ஏமாந்துட்டோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம கமாண்டர் அக்காவோ நேராக சோஃபி தைசனுக்கு போயிட்டு, ஆமாம் அவங்களுக்கு அடிபட்டிருக்காது, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டனால தப்பிச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு, "இனிமேல் உன் கூட வேலை பார்க்க முடியாது, போதுண்டி, உனக்காக நான் நிறையா பேர்த்த ஹர்ட் பண்ணிட்டேன் அண்ட் நிறைய பேர்த்தோட வீட்டையும் எரிச்சிட்டேன், இந்த மாதிரி என்னால் மறுபடியும் வாழ முடியாது, என் மனசாட்சிக்கு விரோதமாக எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையே வேணான்னு போயிடுறாங்க. நம்ம சோஃபி தைசனுக்கும் ஷாக்கு, என்னடா 64 வருஷம் வேலை பார்த்தவ இப்படி விட்டுட்டு போகிறாளே அப்படின்ட்டு. அண்ட் போகும்போதோ நம்ம கமாண்டர் அக்கா அந்த ஜென்ரல் கையில் இப்படி ஒரு சிம்பிள் பண்ணுவான்ல லாக் போட்டு, அதே மாதிரி அவங்களும் சிம்பிள் போட்டுட்டு போகிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு மன நிறைவாக இருக்குது போல். அண்டு இப்படியே இன்னொரு பக்கம் மேரி தைசனை காமிக்கிறாங்க. அவங்க பாடியெல்லாம் ஒரு அடிப்பட்டு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழித்து காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவோ ஆடம் குரூப்புக்கூட வேலை செஞ்சிட்ருக்கிறாரு சேர்ந்து. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே அவங்களுக்கு அவங்களோட இளமை அழகு எல்லாமே திருப்பி கிடச்சிருச்சு. அவங்க நினச்ச மாதிரியே அழகான ஒரு குழந்தையும் பெற்றெடுக்க போகிறாங்க.
ஆனால் வேற ஒருத்தங்க ஹஸ்பண்டாக இருக்காங்க, நம்ம ஹீரோ இல்லை. இதையெல்லாம் தூரத்தில் இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் சோஃபி டைசனோட பொண்ணான மேரி டைசனை தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே பயங்கரமாக வயசாகி படுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சோஃபி டைசன் அப்பவும் அவங்களோட வயசை தரல. இல்லை, உனக்கான டோனரை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், தைரியமாக இருந்தால் சொல்லி சமாதானம் தான் படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு என்னமோ இந்த எண்டிங் பயங்கரமாக இருந்தது. சோஃபி டைசனுக்கு இந்த எண்டிங் தேவைதான்டா அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியே இப்போவும் கேட்குறேன், சொல்லுங்கள், நீங்களும் உங்களோட வயசை விற்று உங்களுக்கு 2 கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வயசை விற்பீங்களா மாட்டிங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். பாய் மக்களே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.